அங்கே போய் பறிச்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் தழை. ஏன் இதோட இதுவும் நல்லா தான் நல்லா இருக்கு. இருக்கும் தழை. ஆமாம் ஆமாம், நல்லா சுத்தமான இடமா இருக்கு. இடம் சுத்தமான இடம், தழையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். நம்ம அத்தை வீட்டுக்கு பழைய இடம், பழைய வீடு, அதாவது அந்த இடத்துக்கு வந்தோம். வந்த இடத்துல இங்கே நிறையா மூலிகை பொருள் நிறையா இருக்குது. நம்ம வீடும் அங்கே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் சரி வந்ததில் பிக்கல. இது இங்கே இந்த நல்ல ஒரு சுத்தமான இடம். அதாவது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை, நாய் கிடையாது, மாடு கிடையாது, ரொம்ப மாடு நாய் எதுவுமே இல்லை, சுத்தமான ஒரு இடம். இது முடக்கத்தான் வேலியில் கொடியாக தான் படரும். இது நல்லா தரையிலேயே முளைச்சி அது வேலி சந்தில் கொடியில் படரும். இது கீழே படர்ந்து கிடந்துச்சு நிறையா. நல்லா ஈஸியாக இருக்குது முடக்கத்தான். ஏன்னா அதனால் நின்றுக்கிட்டு வேலியில் பறிக்கணும், இதெல்லாம் உட்காந்துட்டு சவகாசமாக பறிக்கிறோம் நாங்கள். அதனால் பறித்தோம். சரி, முடக்கத்தானை பற்றி சொல்லும் ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரையால் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களும் இருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோ எல்லாமே ஒரு நல்ல குறிப்பு உள்ள வீடியோவாக, பழைய நினைவுகள் வர மாதிரி, பழைய மூலிகை பொருள், மருந்து பொருள் இது மாதிரி உள்ளது தான் நாங்கள் போடுறோம். நம்ம வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நலமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? என்ன சமையல் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். போராக்கலன்னா சொல்லுங்கள், இவங்க ஒரு பார்சல் அனுப்பி விடுவாங்க. ஆமாம் நண்பர்களே, நான் அனுப்புகிறேன் நண்பர்களே. அவங்க வசதி, அவங்க வீட்டுக்காரர் ஏட்டா இருக்காரு. ஆமாம் ஆமாம், கையில் வருமானம் அப்போல்லாம் அந்த அண்ணா கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த கீரை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, முடக்கு அறுத்தான். எதுக்கு பேர் வந்தது? முடக்க அறுத்து விட்டுருமா இது? முடக்கு அறுத்தான். அதனால் முடக்குன்னா கை கால் முடக்கு, அதை அறுத்துரும். அப்போ கை கால் முடக்கு அப்படிங்கிற பேச்சே இருக்காது. இதை சாப்பிட்டா கை காலும் முடங்கி போவே முடக்கமே இருக்காது. அதுக்குதான் முடக்கு அறுத்தான். அதுதான் மழுவி முடக்கறுத்தான், முடக்கத்தான் அப்படின்னு வந்துருச்சு, மருவிடுச்சு. அப்படியே அது முடக்கு அறுத்தான். அப்புறம் முடக்கு அத்தான் வந்தது. இப்போ முடக்கத்தாங்கிறாங்க எல்லாரும். ஆமாம், மயில் போகுது. என்ன பண்ணுறது, மயிலை வீடியோ எடுக்க வழி இல்லையே. மயில் அந்தாண்ட போகுது, அது காப்பிரைட் வந்தாலும் வரும். இங்கே மயில் தான் நிறையா இருக்குது. நாங்கள் பேசும்போதே அந்த போன வீடியோவில் மயில் கத்துச்சு. அது காதல் உமா என்னன்னு தெரியல. இது இட்லி, தோசை, இதை யூஸ் பண்ணி ஒரு சில பெரிய ஹோட்டலில் முடக்கத்தான் இட்லின்னு சொல்லி போட்டு ஒரு பச்சை கலர் இட்லியை காட்டுறாங்க. அது எம்மா தழை போடுவாங்களோ, அது எம்மானா காட்டுவாங்களோ தெரியாது. அதை பாவம் டவுனில் உள்ள மக்கள் வேறு வழி இல்லை, அதை அம்மா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த முடக்கத்தான்ல அம்மா பெனிஃபிட் இருக்குது. முடக்கத்தாங்கீரையை 10 நாளைக்கு ஒருக்க, இது கொஞ்சம் குளுமை தான், ஆமாம் குளிர்ச்சி தான். இது மழை காலத்தில் அதிகம் சாப்பிட முடியாது, ஒத்துக்காதவங்க சாப்பிட முடியாது, மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கிறவங்க சாப்பிடலாம். மழை காலத்தில் இந்த தோசைக்கு பேர் என்ன வச்சுருக்கான்? பச்சை தோசை சுடுமாம்மா. அட அந்த முடக்கத்தான் தோசை சுட்டு ஒரு பச்சையாக ஒரு வெங்காய சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூடாக 2 அம்மா அருமையாக இருக்கும். இது இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த முடக்கத்தான் மாவு கொஞ்சம் புளிச்சு சுட்டா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இப்போ இன்னைக்கு அரைச்சி போட்டு நாளைக்கு காலையிலே சுடக்கூடாது. நைட்டு சுட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக. ஆனால் இது பெரும்பாலும் என்ன இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். எப்படின்னா, நேற்று அரைச்சி வச்ச இட்லி தோசை மாவில் இன்றைக்கி காலை மறுநாள் நேற்று அரைச்சி வச்சுருக்கோம், இன்றைக்கி காலையில் உடனே சுடும்போது உடனே அரைச்சி போட்டு அப்படியே சுட்டுலாம், நல்லா தான் இருக்கும். அதே புளிக்க வச்சு சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது புளிக்க வச்சு தான் ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் புளிக்க வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி நிறைய சுட்டதே கிடையாது. முடக்கத்தான் இட்லியா? இட்லி செய்தி அம்மா செய்யும் தெரியுமா? பச்சை கலர் இட்லி அவனுக்கு பெரிய பெரிய இட்லி. அப்ப சின்ன பிள்ளைல பாத்துருக்கோம். எங்களுக்கு அது பிடிக்காது. இது என்ன கொள்ளையில அது இது ஸ்பெஷல் என்னன்னா, கம்பு இருக்குது நண்பர்களே. கம்புல இந்த முடக்கத்தானை சேர்த்துக்கலாம். கம்பை ஊற வச்சு அரைச்சி இதையும் அரைச்சி போட்டு இட்லி சுடலாம், நல்லாயிருக்கும். கம்புல போட்டால் தோசையும் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் கம்பில் செஞ்சுருக்குறாங்க. இப்போதைக்கு நம்மலாம் அரிசிலையும் செஞ்சிட்ருக்கோம். கம்பெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. மீண்டும் வேணால் கம்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கம்பு தோசை, கம்பு இட்லி நல்லாயிருக்கும். இதை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது துவையலாக அரைச்சி, ஊறுகான்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். இதை வதக்கி வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பச்சையாக கூட சாப்பிட்லாம் விருப்பம் இருந்தால். ஆனால் பச்சையாக சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க.
இது முடக்கத்தானுக்கு இதை அரைச்சி சாறு குடிக்கலாமா? முட்டி வலி இருக்கிறவங்க மெயினாக முடக்கு இருக்காது, முட்டி வலி இருக்காது. மெயினாக வெளி குந்த முடியாது, ஏந்திரிக்க முடியாது. எத்தனை அம்மா அப்பா தடுமாறுறீங்க. அம்மா ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா இந்த கால் வலி முட்டி வலிக்கு தான் அம்மா பாடுபடுறீங்க. இந்த முடக்கத்தாங்கீரையை அரைச்சி தின்னுங்க. ஆமாம் நண்பர்களே, சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே சமயம் உளுந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டாக்டர்கிட்ட கொண்டு காசை கொடுக்காதீங்க. டாக்டர்கிட்ட ஒரு நடையில் செலவாகும். இது ஒரு 10 நடை சாப்பிட்ணும் தொடர்ந்து. நாட்டு வைத்தியம்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும். ஆமாம், இது வந்து தொடர்ந்து ஒரு மண்டலம் எல்லாமே நாட்டு வைத்தியத்துக்கு ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டால் எல்லாமே சரியாக போய்டும் நண்பர்களே. அதே சமயம் வந்து உளுந்து சேர்க்காமலும் வெறும் அரிசி அரைச்சி இந்த முடக்கத்தான் தழையில் மட்டும், அப்போதைக்கு அந்த காலத்தில் வந்து உளுந்துக்கு பதிலாக தான் முடக்கத்தான் போடுவாங்க. திரும்ப வருதா? அப்போ நம்மள்ட்ட வசதி இருக்காது, இல்லை கிடைக்காதுல்ல. நீங்கள் கிரைண்டரில் போடும்போது பாருங்க, நுறைய உளுந்து எப்படி மாவு காணுதோ அதே மாதிரி இது மாவு நல்லா காணுங்க. பொங்கி நல்லா பூத்து வரும். அந்த காலத்தில் வந்து வசதி வாய்ப்பு அதிகம் இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உளுந்துக்கு பதிலாக இந்த முடக்கத்தானையும் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு அன்னை பொழுது ஓட்டிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் பொழுதை ஓட்டிடுவோம் நாங்களாம். இதுன்னு இல்லை, நார்மலாக எந்த இட்லி தோசை, இந்த இட்லி வெள்ளை மாவில் உளுந்து போட்டு அரைச்சி வச்சாலுமே தோசை மாவில் 4 வெந்தயம் போட்டு அரைச்சா தோசை சூப்பராக தோசை நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து முடக்கத்தானுக்கு வந்து உளுந்து வந்து கட்டாயம் இல்லை. உளுந்து போடாமலே வெறும் முடக்கத்தானை மட்டும் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். உளுந்து அவசியம் இல்லை. வேணும்னா ஆப்ஷனல் தான், உளுந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வேணும்னா சேர்த்தாலும் தப்பு இல்லை, ஆனால் சேர்க்கணும்னு அவசியமும் கிடையாது. ரவுண்டு சேர்த்துக்கலாம். வேணும் அரிசி மாவும் இந்த மாவையும் கலந்தே தோசை சொல்லலாம். அதான் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னாலும் விட்டுலாம். அந்தளவுக்கு இது வந்து உளுந்துக்கு சமமானது தான். இது அந்தளவுக்கு நுரைச்சி வர தன்மை விடுது. மாவு பொங்கி வரும், நல்லாயிருக்கும், பூத்து வரும் நல்லா. நாங்களும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு நல்ல கருத்து தான் சொல்கிறோம். நம்ம வீடியோ எல்லாமே வந்து கருத்து உள்ள ஒரு வீடியோ தான். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ பைத்தியம் மாட்டோம் 2 பேர் பேசிட்டு கிடக்குறோன்னு நினைக்காதீங்க. ஊமை தான் ஊரை கிடக்கும், பெருச்சாலியாக பேர கிடக்கும். நாங்கள்லாம் பேசுகிறோங்க, ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம், அவ்வளோ எங்களை அனுபவத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக பாருங்கள், 2 வீடியோ நல்லா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடக்கருத்தான் சாப்பிட்டு பாருங்கள், முடக்குவாதமே நீக்கும் முடக்கத்தான். வச்சுட்டே வேண்டியதா? வச்சுட்டோம். நீ வீடியோ பேசிகிட்டு இருக்கோண்டு நம்ம வச்சுட்டோம். இந்த அதில் இருக்கு பாரு, நல்லதில்ல. வீட்டில் தோசை மாவு வச்சுருக்கிறேண்ணா. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ எல்லாமே பயனுள்ள வீடியோ தான் நம்ம சேனலில் வரும். எல்லோரும் நம்ம வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஏஜே சன்னா பண்ணிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவிதாஸ் அக்கா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுக்கா. ஆமாம் நண்பர்களே, 2 பேர் சேனலையும் விஏஜே சன்னா பண்ணிதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கவிதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 2 சேனல்லையும் வரும், பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், நாங்களும் ரெஸ்பான்ஸ் பதில் கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பயனுள்ள கருத்துள்ள தகவலாக தான் போடுறோம். எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். எங்களுக்கு ஆடப்பாடலாம் தெரியல நண்பர்களே. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். எங்களுடைய இயற்கை அனுபவத்தை நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் இயற்கையிலே தான் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இயற்கை விட்டு வெளில வரல. இன்னும் நாங்கள் வந்து மாடர்ன் உலகத்தெலாம் மாறலை. நாங்கள் இயற்கை விட்டு தான் இன்னும் இருந்துகிட்ருக்குறோம். ஆமாம், அதனால் இதுலேயே தான் இருக்கிறோம். அதனால் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள். வலிக்குதா? ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் சொல்லிட்டு வந்தேன். பாய்.